ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ எப்படி தனித்தனியாக ஒவ்வொரு சோனுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை வீடியோ தான்ப்பா. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான எனக்கு போஸ்டர்ஸ் இருக்குது, நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதாவது சிவில் மெக்கானிக்கல், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிஃபரன்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நாளைக்கு லான்ச் ஆகும்ப்பா. ஓகேவா? ஜஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனோட வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா காமனாக ஆர்ஆர்பி ஜேஇ நீங்கள் அடித்தாலே போதும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட் தான்ப்பா உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு வரும். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வரக்கூடிய பேஜ் இந்த பேஜ் தான்ப்பா. இந்த பேஜில் உங்களுக்கு என்னது, எந்த கண்ட்ரி, நேஷனாலிட்டி, ஃபுல் நேம். இங்கே நீங்கள் நேமு ஒரு சின்ன ஸ்பேஸில் தப்பு பண்ணாலும் தப்பு தான்ப்பா. அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இஷ்யூங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க, பெர்ஃபெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணுறப்பமே ஒழுங்காக பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிஸில் படித்தவங்களும் சரி, நம்மகிட்ட நிறைய பேர் கால் பண்ணி இது ரிலேட்டடாக பேசியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நேமு, என்னென்ன டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? அதாவது உங்கள் மார்க் ஷீட்லேயோ ஒரு ப்ராப்பரான ஒரு இது எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதோ அதை மட்டும் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? இதில் பாருங்கள், எனக்கு டேட் ஆஃப் பர்த்து, செலக்ட் ஜெண்டரு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே எனக்கு ரீடைப் ஃபுல் நேம், அதாவது ரீடைப் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் இது ஃபஸ்ட்டு அந்த பேஜ் போய்ட்டு நெக்ஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஃபில் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடியது அதாவது நம்ம லாகின் கொடுத்துருப்போம். நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் நம்மளுக்கு லாகின்ங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது இந்த இதுதான்ப்பா. அதாவது நீங்கள் ஆதார் கொடுத்துருந்தீங்கன்னா ஆதாரே கன்ஃபார்மாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஆதாரை வச்சு வெரிஃபிகேஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எக்ஸாம் போகிறப்பவும் அந்த ஆதார் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆதார் வெரிஃபிகேஷனே கொடுத்துருங்க. அதான் உங்களுக்கு ஈஸியான வேயாக இருக்கும். ஓகேவா? லாகின் வித் ஆதார்ப்பா. ஓகேவா? அதை லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஓடிபிலாம் வரும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும்பா. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வரும்பா. ஓகேவா? இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இதில் பண்ணது என்னென்னா காமனான ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பண்ணுவேன். நீங்கள் ஜென்ரலாக ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் போய் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வராது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிருவீங்க. காமனான அந்த பேஜுக்கு நீங்கள் போகும்போது சென்னைங்கிற அதாவது எந்தெந்த ஜோன் வேணுமோ அந்தந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஜோனில் நான் அப்ளை பண்ணுறது சார், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நம்ம சென்னை ஜோனுக்கு கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குது, இதே மாதிரி நீங்கள் என்னென்னா நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஜோனுக்கு 600, 500 அந்த மாதிரியான ரேஞ்சஸில் நிறைய ஜோன் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் வீடியோ போடுங்க சார், அந்த மாதிரினா நம்ம அதிகமான பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அந்த 2 பாக்ஸையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன்ப்பா. ஓகேவா? கீழே இருக்கக்கூடியது நான் டெக்னிக்கல், நம்ம ஜேஇக்கு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு வரக்கூடிய பேஜ் என்ன பேஜ், அதாவது இந்த மாதிரியான ஒரு பெரிய பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்ப்பா. இதில் பாதி இது உங்களுக்கு என்னது,
நீங்கள் இதில் அப்ளை பண்ணது வந்துடும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்தது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துரும்ப்பா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதர் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா என்னது உங்களுக்கு ஏதாவது டிசேபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்கும், நீங்கள் ஹையராக இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா இன்ஜினியரிங், டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ, அப்படி இல்லைன்னா நான் பிஹெச்டி போஸ்ட் கிராஜுவேட் பிஜி பண்ணிங்கன்னா பிஜி, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ். அதாவது இதில் நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த இடத்துல தேவைப்படக்கூடிய, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ரெண்டே டாக்குமெண்ட்ஸ் தான்ப்பா. அதாவது என்னென்னா உங்களுக்கு என்னது உங்களோட இமேஜ் ஃபோட்டோ நீங்கள் இங்கே லைவ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதாவது சிக்னேச்சர், ஓகேவா? அது நான் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30 to 49 KBக்குள்ளே தான் இருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடியா இருக்குது, இல்லை நான் ப்ரிஃபரன்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருவேன், ஓரளவு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி எதுவும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு தனித்தனியாக ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸ் லான்ச் பண்ணுறோம்ப்பா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நெக்ஸ்ட் உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் வந்து அதாவது அன்ரிசர்வ்டில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸும் இல்லை, நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. நீங்கள் கம்யூனிட்டி கொடுத்துட்டிங்கன்னா ஓபிசினா ஓபிசி, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அதாவது நேம் ஆஃப் த காஸ்ட்டு, கம்யூனிட்டி, அதாவது எந்த சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பரு. இங்கே எனக்கு ஓபிசியோ வேறு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவை கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்பர், தென் அது யார் கொடுத்தா எந்த டேட்டு வரைக்கும் எனக்கு டில் வேலிடு, அவ்வளோதான்ப்பா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? உங்கள் அட்ரஸ் கொடுக்க, ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய பின்கோட்ஸு, நம்ம ஸ்டூடெண்ட் இதையுமே ஒருத்தர் போன டைம் தப்பு பண்ணியிருந்தார், பின்கோட்ஸில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பின்கோட்ஸ் கொடுத்து உங்கள் போஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு கீழே உங்களுக்கு சேவ் கொடுத்துட்டு தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்கப்பா, ஓகேவா? சேவ் கொடுத்துட்டு தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை எதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா, உங்களுக்கு எதாவது டிசேபிலிட்டி இருக்குதா, இல்லைனா எக்கனாமிக், அதாவது இடபிள்யூசி இது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் அது எலிஜிபிள்னால் அப்ளை பண்ணுங்கள், அதாவது எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோங்க இதை கொடுத்துட்டு வந்துடுங்க காமனாக, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீட்டெயில் ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களா, ஓகேவா? கரண்ட் எம்ப்ளாயியா, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கப்பா, ஓகேவா? எக்ஸாம் முடித்தோன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் கரெக்டான அக்கௌண்ட்டு நேமு, அதாவது உங்கள் பேங்க் புக்கில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேமு, தென் அதாவது ஸ்பேஸ் எதுவுமே நீங்கள் இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணிடுறாங்க, பெர்ஃபெக்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, தென் எனக்கு என்னது கன்ஃபார்ம் நம்பர் கேட்டிருக்கிறாங்க, அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, அந்த பேங்கோட அட்ரஸ்ஸு. நீங்கள் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு இது ஆயிரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போங்க, நெக்ஸ்ட்டு, ஓகேவா? தென் அடுத்த பாருங்கப்பா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேவா? அதாவது நீங்கள் என்ன போர்டில், எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, என்ன போர்டில் படிச்சிங்க, ஓகேவா? அதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க, ஓகேவா? நீங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் தனித்தனி எல்லாமே, நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடுன்னு ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த காலம்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்த காலம்ஸில் நீங்கள் என்ன இன்ஜினியரிங்கா டிப்ளமோவா அப்படின்னு கொடுங்க. இல்லை நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன்னா, அதாவது இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணக்கூடிய சிம்பிளும் இருக்குது, ஓகேவா? தென் இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, உங்களோட ஃபோட்டோ, தென் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ தான்ப்பா, நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது.
அப்லோட் ஃப்ரம் மை மொபைல் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக கியூஆர் ஓப்பன் ஆகும். அந்த கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சிஸ்டத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் வெப்கேம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ப்ராப்பரான ஒயிட் பேக்ரவுண்டில் தான்ப்பா இருக்கணும். அப்போ தான் அந்த கேமராவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கேப் வியர் பண்ணியிருக்கக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சப்மிட்ப்பா. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன ஜாபுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, அப்படிங்கிற மாதிரியான ஜாபோட ப்ரிஃபரன்ஸ்ப்பா. நீங்கள் இதுக்கு முன்னாடி நாலேஜ் இருந்துன்னா போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? தென் இதை கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம RRB 3க்கு பேட்சஸ் கொடுத்துட்ருக்குறோம். அஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ அண்ட் ஈசிப்பா. ஓகேவா? அதாவது 2 பேட்ச் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் போயிட்டுருக்குது. பேட்ச் 3 November 3 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ப்பா. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அகாடமியோட நம்பர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டியே எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈவினிங் கிளாஸஸ் அவைலபிளாக, அதாவது ஆஃப்லைனில் ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்குப்பா. ஆஃப்லைன் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்காண்டி ஈவினிங்கும் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஈவினிங்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பர் கீழே இன்ஸ்டியூட்டோட நம்பர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? அதாவது அட்மிஷன் ரிலேட்டடாகவும் இல்லைனாலும் இல்லை மேம் நாங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் வந்து ஃப்ரீயாகவும் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? நீங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்ல. அதாவது எக்ஸாம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவோ இல்லைனா எக்ஸாம் ரிலேட்டடாகவோ எந்த டவுட் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தென் நெக்ஸ்ட்டுப்பா, RRB JEக்குனே எக்ஸ்க்ளூசிவாக கான்செப்ட் புக் லான்ச் பண்ண போகிறோம். மெக்கானிக்கல் அண்ட் சிவில்ப்பா. கான்செப்ட் புக்கும் இருக்குது, நம்மகிட்ட MCQs புக்கும் இருக்குது. அதாவது November 15 நம்ம லான்ச் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் அதனால் உங்களுக்கு புக்ஸ் தேவைப்பட்ட, அதாவது இந்த MCQs புக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, அதாவது RRB JE தென் SSC JEயில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ப்பா. ஓகேவா? நீங்கள் வந்து இது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அகாடமியை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து லோக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே.